ஹலோ பிரேஸ்லான், நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பிரயாசப்படுகிறதான காரியத்தில் நான் உங்களோடு இருந்து வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்க்கும்பொழுது நீதிமொழிகளில் 21ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஆண்டவருடைய வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கூட குதிரை யுத்தத்துக்கும் சண்டைக்கு போவதற்காக ஆயத்தமாக வேண்டும். அதை ஆயத்தம் பண்ணுகிறது நாம இருக்கலாம், அதில் போய் சண்டை போடுகிறது நாம இருக்கலாம். ஆனால் முடிவில் வெற்றியை கொடுக்கிறது யாருடைய கரத்தில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் ஜெயத்தை கொடுக்க வேண்டியது ஆண்டவர். மனிதனுடைய பிரயாசம் விருதா. யாருக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு வெற்றியையும், யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கு தோல்வியையும் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேலை செய்தாலும் ஒரு ஆயத்தத்தோடு செய்ய வேண்டும், பிளான் பண்ணி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய துணையோடு செய்யும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டளையிட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தில் சொல்லப்பட்டுகிறது, யுத்தத்திற்கு குதிரை விருதா, அது தன்னுடைய வீரியத்தினால் உன்னை காப்பாற்றாது, உனக்கு ஜெயத்தை கொடுக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதை காவலாளர் விழித்திருந்து காக்கிறது விருதா என்று சொல்லி, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லி, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காத எந்த காரியமும் அது ஜெயத்தை கொடுக்காது, அது தோல்வியை கொடுக்கும். ஆகவே உங்களுடைய எந்த காரியமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எந்த பார்க்கும் பொழுது ஊழியமாக இருக்கலாம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் போகும்போது ஆண்டவர் அந்த காரியத்தில் ஜெயத்தை, வெற்றியை, தேவையான காரியங்களை ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வேலையை, நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். குடும்ப வாழ்க்கையை ஜெயத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே ஆண்டவர் ராஜா முதற்கொண்டு எல்லாருக்கும் ஆண்டவர் ஜெயத்தையும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் விசுவாசிப்போம். இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்த பிரார்த்தனை செய்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமானவரே, எங்கள் அன்பின் பர்வதத்தை ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் கூட நீ கொடுத்தபடி வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், கர்த்தர் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நீ உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக போகிறோமோ திட்டம் பண்ணி கரெக்டாக செய்யும்படியாகும். அந்த செய்கிற செயலில் நீர் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பீராக ராஜா. எங்களுடைய வேலையில் எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்க, தொழிலில் ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. வருமானத்தை கொடுப்பீராக, எல்லா தோல்வியிலிருந்து விடுதலையாக்குங்க. வேலையில்லா திண்டாட்டத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தொழிலில் ஆர்டர் இல்லையே, எனக்கு எந்த ஒரு வேலை வசதிகள் வாய்ப்புகள் வரலையே என்று சொல்லி இயங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் வசதிகளையும் வேலை வாய்ப்புகளையும் கொடுப்பீராக, ஆர்டர்களை கொடுப்பீராக ராஜா. அதே போல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை, அறிவு, புத்தி, விவேகத்தை எழுது போகிற பரீட்சையில் நல்லா எழுதி நல்லா போட்டு பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு கிருபை வரங்களை தந்த ஊழியத்தில் வளமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க ராஜா. ஆண்டவர் ஊழியத்தில் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுங்க ராஜா. எல்லா தோல்வியை மாற்றி போடுங்க. இதனால் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிட்டு நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென், ஆமென்.